2026 அன்று குளத்தூர் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட வேடநத்தம் கிராமத்தில் பள்ளி மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக வழக்கு. அந்த வழக்கிலே உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறைக்கு ஏறத்தாழ ஒரு வார காலம் ஆகிவிட்டது. அந்த உண்மை குற்றவாளி யார் என்பது காவல்துறைக்கு நன்கு தெரியும். இருந்த போதிலும் அந்த கொலை வழக்கை மறைப்பதற்காக தர்ம முனீஸ்வரன் என்ற நபரின் பேரில் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு மிக விரைவாக அந்த வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டது. அதிலே அவருடைய பாதிக்கப்பட்ட நபரினுடைய தாயார் லிங்கம்மாள் அவர்கள் இங்கு உள்ளார். யாருக்காக இந்த கொலை வழக்கும் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றினார்கள்? அப்போதைய திமுக அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் மற்றும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், இவர்களுடைய மேற்பார்வையில் இந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த வழக்கானது உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்த பின்பும் அந்த உண்மை குற்றவாளியை காப்பாற்றும் விதமாக அந்த இடத்திலே தர்ம முனீஸ்வரன் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். ஆவணங்கள் அடிப்படையிலே அவர்கள் ஆவணங்களை இந்த வழக்குக்காக அந்த பள்ளி மாணவி இறந்த 10/3/2026 அன்று அது போஸ்ட்மார்டம் செய்யப்படும் போதும் சரி, அத்தாட்சிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி மாணவியினுடைய உடை கைப்பற்றப்பட்டு இருக்கும் போதும் சரி, எந்த விதமான தடயங்களும் இல்லை. அதில் இரத்தக்கரையோ இவர்கள் குறிப்பிட போல சமன் அது எதுவுமே இல்லை. அதற்கு பின்பு இது 18ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பின்பு மிக விரைவாக அந்த வழக்குக்காக ஆவணங்கள் தயார் செய்யப்படுகிறது. அந்த உடைகளிலே இரத்தக்கரை படுகிறது. அந்த அவர்கள் கொண்டு வந்த கம்பு அனைத்திலுமே இரத்தக்கரை, இந்த சம்பந்தப்பட்ட தர்மமுனீஸ்வரனுடைய இரத்தக்கரை இருப்பதாக கூறுகிறார். முதலிலே அந்த சம்பந்தப்பட்ட தர்மமுனீஸ்வரனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் தடய அறிவியலிலே ஒத்து போகவில்லை என்பது அது தடய அறிவியல் நிபுணர்களுக்கும் தெரியும். இருந்த போதிலும் காவல்துறையினுடைய அப்போதைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் தற்போது முதலமைச்சருடைய தனி பாதுகாப்பு அதிகாரியுமான மதன் அவர்கள் இந்த வழக்கிலே குற்றவாளியை நெருங்கிய போதும் அந்த குற்றவாளியை கைது செய்யவில்லை. எதற்காக கைது செய்யவில்லை? யார் அந்த அழுத்தம் கொடுத்தது? ஏன்னா சம்பந்தப்பட்ட சம்பவம் நடந்த பின்பு அந்த கிராமப்புறங்களிலே எல்லாருக்குமே அது தெரிகிறது. அந்த குற்றவாளி காப்பாற்றப்படுவதற்காக விரைவாக இவர்கள் ஆவணங்களை தயார் செய்தது. அந்த ஆவணங்கள் அடிப்படையில் இவரை குற்றவாளியாக மிக விரைவாக நிறுத்துவதற்காக அப்போதைய அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அந்த ஜின்னா அவர்களுடைய ஒப்புதலின் பேரிலே சிறப்பு அரசு வழக்கறிஞராக இங்கே தூத்துக்குடி கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த குற்ற வழக்கிலே பொறுத்தளவு தர்ம முனீஸ்வரன் ஒரு நிரபராதி. அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை. அவ்வாறு இருக்கும்போது காவல்துறை ஏன் வேகமாக முடிவெடுத்தது? திருநெல்வேலியினுடைய காவல்துறை துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்கள் இந்த வழக்குக்காக மெனக்கெட்டுள்ளார். அதனால காவல்துறை இந்த டிரான்ஸ்பரன்சியா இது இவன் அக்யூஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சியும் அந்த வழக்கு யாருக்காக, இது இந்த மாவட்டத்தினுடைய
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரமுகருடைய குடும்பத்திலே ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அவரை காப்பாற்றுவதற்காக அப்போதைய முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி இவர்கள் அழுத்தம் கொடுத்ததாகவும் அதன் பேரிலே இந்த குற்றவாளியை இந்த வழக்கிலே சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், எனவே இது காவல்துறை ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இருக்க வேண்டும். இப்போ முதல்வர் அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரியா இருக்கிற சரவணன் அவர் முதல்வர் அருகிலே இருப்பது அது தமிழ்நாடு காவல்துறை கண்ணியத்திற்கு ஒரு இழுக்காகும். எனவே அவர் உடனடியாக அந்த பதவியில இருந்து நீக்கப்பட வேண்டும், அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது சென்சிட்டிவான மேட்டர். இது ஒரு கேர்ள் சம்பந்தப்பட்டது இல்லை, சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு ஏழை, இவங்க ஏற்கனவே சில நேரங்கள் ப்ரீவியஸ் குற்றவாளி என்று சொல்கிறார், அது தனிப்பட்ட இது. ஆனா இந்த வழக்கை பொறுத்தளவில் இவனுக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தம் கிடையாது. இவன் ஒரு தண்டனை கைதியாக இருந்து அதை கண்டிஷன்ல இவர் கையெழுத்து போட்டுருக்கு. நன்றாக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரியும், ஆட்சியாளர்களுக்கு தெரியும். அவ்வாறு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஏன் இவரை வழக்குக்காக வேக வேகமாக சேர்க்க வேண்டும்? காவல்துறை நியாயமாக தன்னுடைய விசாரணையை எந்த விதமான அழுத்தத்துக்கும் உட்படாமல் அந்த வழக்கிலே செயல்பட்டிருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது, கடைசி நேரத்திலே தன்னுடைய தேர்தல் பாதிக்கப்படும் என்பதற்காக இந்த மாதிரி இந்த குற்றவாளியை மாற்றி இவரை இந்த வழக்கிலே சேர்த்துள்ளார்கள். 1000 குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த வழக்கிலே. இது தர்ம முனீஸ்வரன் ஆட்சியாளர்களுடைய அழுத்தத்தின் பேரிலே அப்போதைய தமிழக முதல்வர், துணை முதல்வர் கனிமொழி, கீதா ஜீவன் இவர்களுடைய அழுத்தத்தின் பேரிலே இதில் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அதை சம்பந்தப்பட்ட இந்த அதிகாரி உடனடியாக அப்போதைய மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்த சரவணன் இந்த வழக்கு மதன் அவர்களிடம் முதல்வர் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போது உளவுத்துறை ஃபெயிலியர் என்று சொன்னார்கள். ஏன்னா அது சரியாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், அன்னைக்கு சரியான அக்யூஸ்ட் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த பாலியல் குற்றவாளிகள் இது பல கோடிகள் இதற்காக அந்த சம்பந்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்திலிருந்து செலவு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. ஏனென்றால் அவர்கள் தடயங்களை அழித்து புதிய தடயங்களை உருவாக்கி உள்ளார்கள். அதன் பேரில் இந்த தர்ம முனீஸ்வரனை தண்டிக்கிறதற்கு வேகமான விரைவு நீதி என்று அது அநீதியாக மாறிவிட்டது. எனவே இது நீதிமன்றத்திற்கு மட்டுமல்ல, இது சாமானிய பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி அநீதிகள். எனவே இந்த அநீதியை மறுக்க வேணும், மீண்டும் சீர்தூக்கி பார்த்து இது சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட முதல்வர் நடவடிக்கை எடுத்தார். அவர் அருகிலே இன்று அந்த வழக்கை நன்கு தெரிந்த மதன் அவர்களிடம் உடனடியாக முதல்வர் கேட்டு தெரிந்து கொண்டு 24 மணி நேரத்துக்குள் அந்த குற்றவாளியை கைது செய்ய வேண்டும். அதே மாதிரி மதன் உடனடியாக அந்த பதவியிலே இருந்து நீக்கப்பட வேண்டும், அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இது காவல்துறைக்கு ஒரு கருப்பு புள்ளியாக தமிழகத்தில் இழுக்காக இந்த சம்பவம் மாறிவிட்டது. இதற்காக இந்த அம்மா ஏற்கனவே பல முறை வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்காரு, அவங்க வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சிருக்கிறாங்க, வயல்வெளியில ஒன்னையும் ரேப் பண்ணி நான் கொலை செய்வேன் என்று விரட்டி உயிர் தப்பிச்சிருக்கிறாங்க. இந்த அநீதிகள் எல்லாம் இவர்கள் ஆட்சியாளர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக கொடுக்கப்பட்ட உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாதனால் அந்த நடந்த சம்பவங்கள். எனவே ஏழை எளிய மக்கள் நீதியை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் நீதியை விலை கொடுத்து வாங்கிவிட்டோம் என்று மட்டும் ஆட்சியாளர்கள் நினைக்கக்கூடாது. சம்பந்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக உயர்மட்ட பொறுப்பில் உள்ள குடும்பத்தினர் சம்பந்தப்பட்டதாக இப்பொழுது வெளிப்படையாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அது காவல்துறைக்கு நன்கு தெரிகிறது. தெரிந்த அந்த அக்யூஸ்ட்களை கைது செய்ய வேண்டும். இல்ல பேரு நாங்க இன்வெஸ்டிகேஷன் கிடையாது சார். ஏன்னா நாங்க இன்வெஸ்டிகேஷனை டைரக்டா பண்ண முடியாது. ஏன்னா இதுல வழக்கு இல்ல, இது இப்போ இந்த அம்மா இல்ல அப்பீலுக்கு வர போய் தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்களை நாங்க ட்ரையலுக்கு காவல்துறை இவங்களை அடிக்கடி கொண்டு போய் திருநெல்வேலியில விடுது, தூத்துக்குடியில இருந்தா இவங்க உண்மையை சொல்லிடுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு. இவங்களை கண்டுபிடிக்கதே பெரிய ட்ரேஸ் அவுட் பண்ணதே பெரிய.
அதனால அந்த நேரத்துல பண்ண முடியல. இப்போ அந்த அப்பீலுக்காக நாங்க வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். அது ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் தானே. அதே சமயத்தில் இது யார் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது தான். ஏன்னா காவல்துறைக்கு நன்கு தெரியும், சாமானிய மக்களுக்கும் தெரியும். இல்ல இந்த தடயங்கள் எல்லாம் வந்து ஒரு வாகனம் இருக்கு சார். அந்த வாகனத்தை கொண்டு போய் இவங்களே நிறுத்துறாங்க. அது அந்த லிங்க்னு சொல்லுவோம் கிரிமினல் கேஸ்ல. அந்த லிங்கை உருவாக்குறாங்க. இப்போ என்னன்னா அவன் 3:30க்கு வேடநத்தத்தை விட்டு அவன் போயிட்டான். வேடநத்தத்தை அவன் ஃப்ரெண்டை பார்க்க போயிடுறான். போனதுக்கு அப்புறம் அவன் நேரா இங்க எங்க டோல்கேட் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, டோல்கேட் ரிப்பீட் கொளத்தூர் போறாங்க. கொளத்தூர்ல இருந்து யாரா திருப்பி இங்க குறுக்கு சாலையில வந்து டீ சாப்பிட்றதுக்கு அந்த ஐயங்கார் பேக்கரி. இது எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜ், எல்லாமே தடய அறிவியல் எல்லாருடைய ஒத்துழைப்பு. அதுல டாக்டர்ஸ் வந்து அதுல வந்து தடயத்துல இது ரேப் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. அதுல பாலியல் பலாத்காரங்கள் நடைபெறல அப்படின்ற மாதிரி. அது உள்ள டெப்தா போகும்போது, ஏன்னா இது எல்லாமே 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இது அந்த டாக்குமெண்ட் எல்லாமே மால் பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது, திருத்தப்படுகிறது. அதே சமயத்துல அந்த தடய அறிவியலுமே அது லிங்கேஜ்ல இல்லாதது. ஏன்னா இந்த ஊர்ல ஆக்சுவலா அந்த அக்கரன்ஸ் பிளேஸ் வந்து ஊருக்கும் இதுக்கும் ஒரு 25 மீட்டரு. அதுக்கப்புறம் பின்னாடி கோயில் இருக்கு, பக்கத்துல இருந்தா வீடு இருக்குது. நைட்டு தேடின பாடியை வந்து காலையில இப்போ நைட்டு கிடைக்கல, காலையில கிடைக்குது. ஏன்னா அந்த வேலி உள்ளேயே அது போகணும்னா ஒன்று சட்டை எல்லாமே கிழிஞ்சிடும். அது வேலிக்குள்ள போவதுக்கு அப்படி சம்பந்தமே கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய அக்கரன்ஸுக்கு அந்த விண்டு மில்லுங்கிறது இந்த ஊர்ல இருந்து ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த ரோடு போகுது. ஊருக்குள்ள இவன் வரக்கூடிய வாய்ப்பும் கிடையாது. அதனால எல்லா பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் எல்லாமே தூத்துக்குடியில் நடந்ததாகவும் ஒரு பேச்சு விடுதியில் நடந்ததாக இருக்கு. அதனால இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சம்பவத்தை மறைத்து இருக்கிறார்கள். இல்ல ஃபர்ஸ்ட் அதுல அந்த மாதிரி போஸ்ட்மார்டம் இதெல்லாம் வரல. இல்ல இப்ப அத்தாச்சிலேயோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சாயத்தாருன்னு அவங்க முன்னாடி கைப்பற்றும் போது அந்த உடைகள்லயோ அவங்க அணிந்திருந்த உள்ளாடைகள்ல எந்த விதமான ரத்தக்கரையோ செம்மன்ஸோ கிடையாது. இது அதுக்கப்புறம் வந்து 18ஆம் தேதிக்கு அப்புறம் இது ஒரு, ஏன்னா கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் உடனே பண்ணும்போது இல்லாத டாக்குமெண்ட் குளத்தூர் ஸ்டேஷனுக்கு இவங்க வந்து எங்க ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் போது 1 டே அந்த ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன்ல வைக்கும் போது அது எல்லாமே அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆகுது. ஆமா, தடயம் தயார் பண்ணி. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தோன்னா நாங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள எந்த இப்போ இங்க இருந்து தடய அறிவியலுக்கு கொடுத்து விட்டாங்கன்னா அந்த யார் பிசியோ அவங்க வாங்கிட்டு போறவங்க வேற எங்கேயும் வீட்டுக்கு கூட போகக்கூடாது. இவங்க எதுக்காக ஸ்டேஷன் கொண்டு போய் 24 ஹவர்ஸ் வைக்கிறாங்க? அது எல்லாமே லிங்கேஜ் வருதாப்புல அந்த அந்த வாகனம் வந்து அந்தந்த சிசிடி அது 10 மணிக்கு வேடநத்தத்தினுடைய சொசைட்டி முன்னாடி கொண்டு வந்து யாராவது ஒரு ரேப் அக்யூஸ்ட், ஒரு அக்யூஸ்ட், அவன் மர்டர் அக்யூஸ்ட், அவன் மர்டர் பண்ணிட்டான்னு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த வண்டி அங்க நிறுத்திட்டு அவன் சாவாசமா போவாங்களா? அது கேமராக்கு முன்னாடி அந்த வண்டிகள்லாம் அந்த வண்டி நிற்குது. அவர் கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது செய்தியாளர்கள் எல்லாமே அங்கே இருக்கும். அப்படிங்கும்போது கூட நாங்கள் கூட கேட்கும்போது தான் அவர் எந்த விதமான இதையுமே அவர் வந்து பதிவு பண்ணல. இல்ல ஏற்கனவே இப்போ வல்லநாட்டு இது ரைபிள் இதுல ரேஞ்சில் வச்சு ஷூட்டிங் ரேஞ்சில் வச்சு ரிட்டர்ன் பண்ணப்பட்டிருக்கிறது. அது இவருடைய மனைவி, தாய், அதுக்கப்புறம் பிள்ளைங்க மேல கஞ்சா கேஸ் போட்டுருவேன், இல்லைன்னா விபச்சார கேஸ் போட்டுருவேன் அப்படின்ட்டு மிரட்டப்பட்டிருக்கேன். இல்ல அது இல்ல அந்த கேஸ் வேற. இப்போ நான் அந்த கேஸ்ல நாங்க இப்போ ஜாயிண்டா ஆஜரானோம். அதனாலதான் நான் இதை சொல்றேன். இப்போ அதுல உள்ள அதே இது நாங்க இது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல டிஎன்ஏ எல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல முடியுங்களா? இல்ல நான் தவறுன்னு நான் இப்போ அதுக்குள்ள நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. இதுல பர்சனலா எங்களுடைய அட்வொகேட் டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சு. நீதிமன்ற தீர்ப்பு வந்து அறிவியல் பூர்வமான தடயங்கள் அனைத்தும் இல்ல நாங்க ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல சார். அது பேப்பர் ஒர்க், அது டாக்குமெண்ட்ஸ் யார் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க, அக்யூஸ்டை ஏன் செக்யூர் பண்ணல, இதுதான் எங்களுடைய. அதே மாதிரி இவனுடைய மொபைல் போனு, அவனுடைய டவர் என்ன, அவன் இங்க தூத்துக்குடிக்கு வந்துட்டான். எல்லாமே குளத்தூர் சரௌண்டிங்ல மட்டும்தான் காமிக்கிறாங்க. இல்ல இல்ல இது இப்போ எங்களுக்கு வந்திருக்குது. இதுக்கப்புறம் வந்து நாங்க அடுத்தடுத்த கமிஷன்ஸுக்கு மத்த வேற நீதிமன்றத்திலயுமே இப்போ அப்பீல் வேற பெண்டிங் இருக்கு.
ஏன்னா அப்பீல் அடுத்து 15ஆம் தேதி வந்து அப்பீல் வருது. எங்களுடைய சைட் கவுண்டர் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு. அதை பண்ணிட்டு நாங்க அடுத்த இப்போ ஏன்னா எங்களுக்கு அது அக்யூரேட்டான ரிப்போர்ட்டுன்னு நான் சொல்ல வரல. அதே சமயத்தில் சஸ்பெக்ட் பண்றோம். சந்தேகம். ஏன்னா இது இப்போ நாங்க 100% ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சே ஒரு அக்யூஸ்டை மாத்துறாங்க. அது எந்த ஒரு வழக்குலையும் இப்படி மாத்தினது கிடையாது. ஒண்ணு அது ஆளுங்கட்சியினுடைய பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியில உள்ளவங்களா இருந்தா மட்டும்தான் மாத்தப்பட முடியும். ஒரு சாமானியனுக்கு காவல்துறை என்னைக்கும் உதவாது. அரசு வைக்கிற கோரிக்கை என்ன? இல்ல அரசுக்கு இதுல இப்போ சிஎம் பக்கத்திலே இருக்கிற இந்த கேஸை நன்கு தெரிந்த மதன் அவர்களிடம் இந்த கேஸை தெரிஞ்சுக்கிட்டு இதுல கனிமொழி அழுத்தம் ஸ்டாலின் கொடுத்தாரா உதயநிதி கொடுத்தாராங்க அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏற்கனவே விரைவாக நீதி வழங்கிட்டேன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இது யாருக்காக வழங்கப்பட்ட நீதி அநீதி என்பதை அவர்கள் தெரியப்படுத்துறாங்க. ஆமா, எஸ்பிட்ட விசாரணை இந்த கேஸினுடைய, ஏன்னா அவரு தான் பக்கத்துல, இது அவருக்கு நன்கு தெரியும் இந்த வழக்கு யாருக்காக மாற்றப்பட்டது. அப்ப நெல்லை டிஐஜிக்கும் நன்கு தெரியும். மித்த போலீஸ் சபார்டினேட்ஸ் எல்லாம் நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்ல யார் ஹையர் அத்தாரிட்டியோ எங்க இருந்து ஆர்டர் வருதோ அதை மட்டும்தான் ஒபே பண்ணுவாங்க. தேங்க்யூ.